ஹாய் காய்ஸ், மார்னிங் நம்ம எப்பவும் போல் வீட்டில் இருந்து இன்றைக்கி லாகின் பண்ணிட்டேன். புக்கிங் கொடுத்துட்டாங்க. ஓலாவில் தான் புக்கிங் விழுந்திருக்கு. எங்கன்னா காந்திமா நகரில் பிக்கப் பண்ணி டாடா பாட் போகணும்னு சொன்னாங்க. நேராக பக்கத்துலேயே தான் லொக்கேஷன், கஸ்டமர் லொக்கேஷனை போய் பிக்கப் பண்ணிவிட்டு டாடா பாட்லேயும் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு டாடா பாட்டில் சீக்கிரமாக புக்கிங் விழுந்துடும், அதனால் இங்கேயே வெயிட் பண்ணலான்னு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு, புக்கிங் விழுகல. பாலத்துக்கு கீழே போய் வெயிட் பண்ணலான்னு வண்டியை எடுத்துகிட்டு 100 ஃபீட்டு கீழே கிளம்பிட்டேன். அங்கே போய் வெயிட் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ரேபிட்டோவில் ஒரு புக்கிங் விழுந்துச்சு. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் பிக்கப் பண்ணி சரவணம்பட்டி ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணி சரவணம்பட்டியில் ட்ராப் பண்ணிட்டேன். 235 ரூபா அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour கழிச்சு எப்பவும் போல் மறுபடியும் புக்கிங் விழுந்துச்சு ஓலாவில். கேசிடி டெக் பார்க்கில் பிக்கப் பண்ணி லட்சுமி மில்லில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு நேராக கஸ்டமரையும் பிக்கப் பண்ணிவிட்டு லட்சுமி மில்லில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டேன். 264 ரூபா கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரிப்புக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வர்றதுக்கே 1 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி வரணும் போல இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது இடமே. அங்கேருந்து வெளியே வந்து லூலு மாலுக்கு வெளியே ஒரு பொட்டி கடையில் டீ சாப்பிட்லான்னு நேராக அங்கே போனேன். டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். லூலு மால்லேயே ஒரு புக்கிங் போட்டாங்க. ஆனால் வண்டி எடுக்க முடியல. அந்த பஸ்ஸு வேறு டிரைவர் அப்படியே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்டு தான், நான் தான் இடையில நிப்பாட்டிகிட்டு இருந்தேன். சரின்னு கஸ்டமரை அங்கே பிக்கப் பண்ணி ஆர்எஸ்புரத்தில் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வண்டி நிப்பாட்டலாம் அப்படின்னு நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன். புக்கிங்கே உலகலை. காந்திபுரம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, கிணத்துக்கடவில் இருக்க சைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. நேராக காந்திபுரத்தில் இருக்க ஆஃபீஸில் போய் கஸ்டமரையும் ஸ்டாஃபையும் பிக்கப் பண்ணி நேராக சைட்டுக்கு போயிட்டேன். சைட்டில் போய் ஒரு 1/2 hour சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நேராக திரும்ப காந்திபுரம் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். நைட் ஆயிடுச்சு. டீ சாப்பிட்லான்னு ஏட்டா கடைக்கு போனேன். ஏட்டா கடையில் போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு திரும்ப லாகின் பண்ணேன். லாகின் பண்ணி ஒரு 8 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணேன். லாகின் பண்ணிட்டு புக்கிங்கே உழுகல. சரின்னு டிவைஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு எம்டி அடிச்சுட்டே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கரெக்டாக வீட்டில் வந்து நிற்கும்போது 9:30 கிட்ட ஆயிடுச்சு டைமு. நம்ம இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா ஓலா, ரேபிட்டோ, அப்புறம் இந்த ஓன் வாடகை எல்லாம் சேர்த்து வந்து 2000 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.